நம்ம ரேவதியோட விஷயத்துல, நம்ம இலக்கியா ஒரு மிகப்பெரிய முடிவ எடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த ஒரு முடிவுனால தான், இங்க நம்ம கௌதமும், ரேவதி 2 பேரோட உயிரையும் காப்பாத்தப்படும் அப்படின்னே சொல்லணும். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது இந்த எஸ்எஸ்கே திருந்திட்டாரு அப்படின்ற மாரி சொல்லி, ரேவதி முழுசா நம்ப ஆரம்பிச்சுறாங்க. நம்புறத தப்புன்னு சொல்லவே இல்ல. ஆனா, உண்மையிலேயே எஸ்எஸ்கே திருந்திட்டாரா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி இலக்கியா நெனைக்கிறாங்க. ஏன்னா, அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, அது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம். ஆனா, எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, திருந்திட்டாரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு வழி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம இலக்கியா செய்ய போறாங்க. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம், ரேவதி 2 பேரையும் காப்பாத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இத கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, தாக்ஷாயணிக்கு தெரியாம தான் இது எல்லாத்தையுமே பண்றாரு அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணி கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியே ஆகணும். ஏன்னா, இந்த ஒரு விஷயம் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணிக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரிய வர தான் போகுது. ஆனா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பத்தி தாக்ஷாயணி கிட்ட சொல்லணும் அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணிக்கு இலக்கியா ஃபோன் பண்றாங்க. அதாவது இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி, இந்த மாரி "உன் புருஷன பத்தி உங்களுக்கு தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உன் புருஷன் ஒரு லேடிய ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணிக்கு பயங்கரமா நடுச்சு. என்ன இலக்கியா சொல்லிக்கிட்டு இருக்க? உன் கௌதம் அதாவது உன்னோட அ அதாவது உன்னோட புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி உன்னோட புருஷன வந்து என் புருஷன் வந்து கேவலமா பேசுறாரு, அசிங்கமா பேசுறாரு அப்படின்றதுனால, என் புருஷன பத்தி நீ தப்பா சொல்றியா? எஸ்எஸ்கேவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீ எஸ்எஸ்கேவ பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள காப்பாத்துன ஒருத்தவங்க, இந்த மாரி என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஏமாத்திட்டான், அப்படி இப்படின்ற மாரி ஏதாச்சும் சொன்னாங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கியா சொல்லக்கூடிய விஷயம், நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. அதாவது உண்மையிலேயே எஸ்எஸ்கே உங்கள ஏமாத்திருக்காரா? இல்லையா? அப்படின்ற விஷயம் தெரியும். அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே ரேவதி அப்படின்றவங்கள எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஏமாத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா தாக்ஷாயணி இருந்துட்டு, "என்ன சொல்ற இலக்கியா? நீ சொல்றது உண்மையா? அப்படி உண்மையா மட்டும் இருக்கட்டும். அத கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா எஸ்எஸ்கேவ நான் கொல்லாம விடமாட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. மேடம் மேடம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா இருங்க. நான் சொல்றத கேளுங்க. அதாவது எஸ்எஸ்கேவுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது மூளையில கட்டி இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்கே இன்னும் 6 மாசத்துல சாகப் போறாரு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதாவது இப்போ தாக்ஷாயணிய வச்சு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்றாங்க. உண்மையிலேயே எஸ்எஸ்கே திருந்திட்டாரா? திருந்தலையா? அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பிளான் போட்டாலே அது வெற்றி தான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல நம்ம இலக்கியா அடுத்ததா பிளான் போட்டிருக்க விஷயம். அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணிக்கு தெரியாம எப்படியாச்சு நம்ம ரேவதியையும், அவங்க மகனையும் கண்டுபிடிச்சு கொன்னுடலாம் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. ஏன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாக்ஷாயணியோட கவனத்துக்கு கொண்டு போனா தான், அப்பதான் எஸ்எஸ்கேவோட சுயரூபம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்எஸ்கேவோட சுயரூபத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.